வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பின்பற்றப்படும் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராம் பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர் எம் ஷாஹீன் தாஜ் அவர்கள் விவரிக்கின்றார். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம், வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் காபி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலைப்புதூர் கிராம முன்னோடி விவசாயி ஆர் பாலகிருஷ்ணன் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண்மை என்பது இயற்கையுடன் இணைந்த உயிரியல் சுழற்சி, உயிரியல் செயல்பாடுகள், அங்கக கழிவுகள் ஆகியவற்றை கொண்டு சுற்றுச்சூழலின் ஆரோக்கியத்தை காக்கும் பயிர் வளர்ப்பு முறையாகும். இயற்கை வேளாண்மைக்கான சாகுபடி முறைகளில் பயிற்சி பெற்று காபி சாகுபடியில் ஈடுபட்டு வரும் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலைப்புதூர் கிராம விவசாயி ஆர் பாலகிருஷ்ணன் தனது சாகுபடி வெற்றி அனுபவத்தை நம்மிடம் கூற கேட்டபோது, இயற்கை விவசாயத்து மேலே ரொம்ப பற்றுதல் ஏற்பட்டு போய் 94லேருந்து இயற்கை விவசாயம் கீழே நிலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் இந்த மலை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையில் இங்கே மலையில் தோட்டம் வாங்கி இப்போது 4 வருஷம் ஆகுதுங்க. இங்கே காஃபி மெயினாக போட்டிருக்கேன். தென் பெப்பர் வந்துட்டுருக்குது, வாழையும் எங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே ஊடால வந்துட்டுருக்குது, பலாப்பழம் இருக்குது. காஃபி பெப்பர் எல்லாமே வந்து இயற்கை விவசாயம். எங்கள் இது வந்து சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த இயற்கை விவசாயம் அப்படின்னு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பழத்தினுடைய அந்த தரத்தினுடைய இது வந்து ரொம்ப அபரிமிதமாக எங்களுக்கு வந்து கூடுது. இதை வந்து நாங்கள் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம். இதில் பார்த்திங்கனாக்க நாங்கள் ரீட்டைல் ஃபார்மேட்டுக்கே வந்துட்டோம். ரீட்டைல் ஃபார்மேட் அப்படிங்கும்போது இதுக்கான ரீட்டைல் லெவலில் 100 கிராம் 200 கிராம் பவுடர் பண்ணி இதை கொண்டு போய் கொடுக்கும்போது இதுக்கு எங்களுக்கு நிறைய ப்ரைஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கனாக்க நாங்கள் 100 கிராம் காஃபி பவுடர் வந்து 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டு பண்ணுறோம். அது வெல் அக்செப்டட், நல்ல க்ரீமி லேயர்ஸ் அப்படிம்பாங்க இல்லைங்களா. அதில் வந்து நமக்கு சில ஃபார்மேட் கடைகளில், ஆர்கானிக் கடைகளில் இதுக்கு சப்போர்ட்டு, பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு. பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா இதனுடைய மனம் குணம் நாங்கள் சிக்கரியை கலக்காமல் தான் கொடுக்குறோம். எகைன் வந்து இதில் வந்து அதில் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ மனமும் அவ்வளோ சுவையும் இருக்குது அப்படிங்கிறது பெரிய இவங்க எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதில் இயற்கை விவசாயம் அப்படின்ட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க, இயற்கை விவசாயத்தில் வந்து ஈல்டு குறையும், இதில் வந்து நமக்கு நஷ்டம் வரும் இது அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய அனுபவத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இல்லை, நாங்கள் 2 வருஷமாக ஈல்டு எடுத்துகிட்ருக்கோம். காஃபி போர்டிலெலாம் வந்து பார்த்துருக்காங்க, ஈல்டு வந்து ப்ராப்பராக தான் இருக்குது, ஈல்டு வந்து எந்த விதத்துலையும் குறையலை அப்படின்றாங்க. ஆனால் இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே சாணி போட்டால் போதுமா அல்லது ஒரு வேப்ப மருந்து அடிச்சிட்டா போதுமா அப்படின்னாக்க, காஃபி விவசாயம் இது பொறுத்தவரை நம்ம வந்து நிறைய எல்லா விவசாயத்துக்கும் நிறைய வந்து இயற்கை விவசாயத்துக்கு நம்ம நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. முக்கியமாக வந்து மண் அரிமானம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும்.
ரெண்டு வந்து எரு போடும்போது வெறுமனே பச்சை சாணியையோ இதையோ நம்ம நிலத்தில் வந்து கொண்டு வந்து போடாமல் இதை கம்போஸ்டிங் மெத்தட் அப்படின்ட்டுலாம் போடணும். நம்ம காந்திகிராம் கேவிகேலேருந்து இதுக்கெல்லாம் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இதை எப்படி கம்போஸ்ட்டை குயிக்காக பண்ணுறது, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் இஎம் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை எங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் பார்த்தோம்னாக்க வித்தின் 3 வீக்ஸில் வந்து நம்மளுடைய பச்சை சாணி அதில் மற்ற இதுகளையும் நாங்கள் கலக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எலும்புத்தூள் கொஞ்சம் கலக்கிறோம், நம்ம இலைத்தழைகள் காஞ்ச இலைத்தழைகள் வந்து கலக்கிறோம், அப்புறம் வந்து சாம்பல் கலக்கிறோம். இது எல்லாத்தையும் கலந்து நம்ம கம்போஸ்ட் பண்ணும்போது அதனுடைய தரம் வந்து கூடிடுது. அந்த தரம் கூட்டப்பட்ட ஒரு பொருளை கொண்டு வந்து இது போடும்போது பயிர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல விதத்தில் அது வந்து எடுத்துக்குது. இதை நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் எங்களுடைய காஃபியினுடைய தரமும் சரி அதனுடைய ஈல்டும் சரி நல்ல விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் மட்டும் இல்லாமல் வெளியில் காஃபி போர்ட்லேயும் சரி இதுலேயும் சரி நல்ல அக்செப்டபுளில் இருக்காங்க. எங்களுக்கு வந்து அபரிமிதமான ரிசல்ட் வந்து இதில் வந்து எங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுல எங்களுக்கு வந்து ரொம்ப ஒட்டுதல் பிடிமானம் எங்களுக்கு வந்து கிடச்சி போச்சு. ரெண்டு வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இதில் நாங்கள் வந்து நிலத்தையோ கெடுக்கிறதில்ல, தண்ணியை கெடுக்கிறதில்ல, வானத்தை கெடுக்கிறதில்ல, சுற்றுச்சூழலை கெடுக்கிறதில்ல. இதனுடைய விளைபொருட்களை கொண்டு போய் கொடுக்கும்போது மக்கள் வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லாபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க விளைபொருள் எந்த ஒரு விளைபொருளையும் எங்களுடைய சஜஷன் டு தி ஹோல் கம்யூனிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னாக்க தயவுசெய்து அதில் எவ்வளோ மதிப்பு கூட்டு பண்ணலாம், எவ்வளோ அளவுக்கு மதிப்பு கூட்டு பண்ணி உங்களால் அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம். சாதாரணமாக இந்த கொட்டையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னாக்க கிடைக்கிற ரேட்டுக்கு எங்களுக்கு 4 மடங்கு 5 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதுலேயும் ஆர்கானிக்கு அதில் ரிசல்ட் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த கடைகள் அந்த ஆர்கானிக் ஷாப்ஸு அந்த மாதிரி இதுகளில் போய் விற்கும்போது எங்களுக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்குது. அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. பொதுவாகவே பார்த்திங்கனாக்க சாதாரணமாக மற்ற கிரேடு காஃபி பார்த்திங்கனாக்க 100 கிராம் ஒரு 50 ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சுனாக்கா அதே பெரிய விலை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது நாங்கள் 100 ரூபா ப்ரைஸ் வைக்கும்போதே ரொம்ப யோசித்தோம், 100 ரூபாய்க்கு போகுமா அப்படின்னு யோசித்தோம். இன்றைக்கு நல்ல விதத்திலே போயிட்டுருக்குது. மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அக்செப்டட் லெவலில் ரொம்ப நல்ல விதத்திலே போயிட்டுருக்குது. விவசாயிகள் எல்லாருமே இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாக்க செலவுகள் வந்து குறையும். நிச்சயமாக வந்து செலவுகள் வந்து குறையும். இந்த செலவுகள் குறையும் போது நம்மளுடைய தரங்கள் வந்து கூடும்போது அதனுடைய டிமாண்ட் வந்து கூடும். இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நம்ம யாராவது இன்னும் கொஞ்சம் பேர் இதில் இந்த மாதிரி லெவலில் ஃபார்மேட்டில் வந்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுறதுக்குமே இருக்கும். யாராவது இயற்கை விவசாயத்தை பற்றி எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் அப்படின்னு இது பண்ணாங்கனாக்க எப்படி ஒரு கம்போஸ்ட்டை பண்ணுறது, எப்படி ஒரு பூச்சி மருந்தை தயார் பண்ணுறது, தாராளமாக எல்லா விதமான இதுக்கும் சேர்த்து பூச்சி மருந்துகளை நம்ம தோட்டத்தில் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு விலை குறைச்சி நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளால் டெஃபினட்டாக வந்து இதில் ஜெயிக்க முடியும். மேலும் தகவல் அறிய விவசாயி ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களை 09025688808 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை மற்றும் உரமிடல், பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 73 முதல் 76% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 64 முதல் 69% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் 5 நாட்களுக்கு லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை கால விதைப்பிற்கான நிலங்களை தயார் செய்யவும். மழையுடன் காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் அளவில் வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால்
5 மாதங்களான வாழை மற்றும் கரும்பு பயிர்களுக்கு முட்டு கொடுக்கவும். போதிய எண்ணிக்கையிலான பயிர்களை பராமரிக்க இரவை பருத்தி மற்றும் மக்காச்சோள பயிரில் அதிகமாக உள்ள செடிகளை கலைத்து முளைக்காத இடங்களில் விதைக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 84% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சம்பா வயல்களில் நேரடி விதைப்பு செய்யும் முன் விதைகளை சூடோமோனாஸ் என்ற எதிர் உயிரியினை 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கவும். இதனால் விதைகளின் முளைப்பு திறன் மற்றும் வீரியத்தன்மை அதிகரிக்கும். விதைகள் மூலம் பரவக்கூடிய நோய் கிருமிகள் அழிந்துவிடும். தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் வானம் அதிகமான மேகமூட்டத்துடன் காணப்படும். தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 58 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 5 கிலோமீட்டர் முதல் 25 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் காய்க்கும் பருவத்தில் உள்ள தக்காளி மற்றும் மிளகாய் போன்ற பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்க்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ் முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 84 முதல் 91% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. மாவட்டத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பெய்து வரும் மிதமான மழையை பயன்படுத்தி காபி மற்றும் தேயிலை நாற்றுகளை தோட்டக்கலை துறையில் மானிய விலையில் பெற்று நடவு செய்து பயனடைய வேண்டும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 64 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 4 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது கிடைத்த தென்மேற்கு பருவமழை மற்றும் காற்றின் வேகம் காரணமாக வெப்பநிலை குறைந்துள்ளதால் முட்டை கோழிகளின் தீவன எடுப்பு அதிகரித்துள்ளது. எனவே சற்று கூடுதலான தீவனம் மற்றும் முட்டை உற்பத்தியின் அளவு அதிகரிக்கும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 68 முதல் 92% காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. இளம் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை மழையில் நனையாதவாறு பாதுகாக்க வேண்டும். மிளகாய் செடியில் காய் துளைக்கும் வண்டுகளை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை 1 ஹெக்டருக்கு 5 என்ற அளவில் வைக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் காணப்படும்.
லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 84 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை: மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் லவங்கப்பட்டை செடி மரங்களில் மழைநீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் மதுரை சொக்கிக்குளம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 24 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். பாதுகாப்பான உணவு வழங்குதலை குறிக்கோளாக கொண்டு செயற்கை பூச்சிக்கொல்லிகளால் ஏற்படும் பக்க விளைவுகளை தடுத்து லாபத்தை மீண்டும் முதலீடு செய்யும் வகையில் உருவானதுதான் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை திட்டம். அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையில் என்னென்ன தொழில்நுட்பங்களை என்னென்ன வகையில் கையாண்டால் நல்ல மகசூலை பெறலாம் என்பதை திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம் பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய வேளாண் தொழில்நுட்ப வல்லுநர் எம் ஷாஹின் தாஜ் அவர்கள் விவரிக்கின்றார்.
மாவட்டம் வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கு பேர் போன மாவட்டம். இங்கே அதிக அளவில் காய்கறிகள், மலர்கள் மற்றும் சிறுதானியங்கள் அதிக அளவில் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் வந்து பயிர் பாதுகாப்புனாலே ஒரு பூச்சி மருந்து அடிக்கணுன்ற ஒரு நினப்பில் இருந்தாங்க. எங்கள் வேளாண் அறிவியல் மையத்தின் பயிற்சிகள் மற்றும் செயல் விளக்கம் மூலம் அவங்க வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்கு நோக்கி நாங்கள் வந்து மாற்றிக்கொண்டு வருகிறோம். உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்கறிகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு 3 மருந்தாவது அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து அந்த மருந்தோட எண்ணிக்கையை நாங்கள் பெருமளவில் குறைச்சிருக்கோம். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் விதை நேர்த்தி பண்ணி விதைக்கணும்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது அந்த விதை நேர்த்திக்கெல்லாம் நாங்கள் பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் செய்து காமிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இயற்கை மருந்துகளை தான் அதிக அளவில் பயன்படுத்தணும்னு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா தாவர பூச்சிக்கொல்லிகள், இயற்கை மருந்துகளான உயிரியல் மருந்துகள், அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உழவியல் முறைகள் போன்ற இது நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம். இந்த பரிந்துரைகள்லாம் விவசாயிகளுக்கு நாங்கள் எப்படி சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயிற்சிகள் மற்றும் செயல் விளக்கங்கள் மூலம் இது பண்ணுறோம். விவசாயிகளுக்கு உள்பயிற்சி மற்றும் வெளிப்பயிற்சிகளை நாங்கள் கொடுக்குறோம். உள்பயிற்சி என்றால் காந்திகிராம் வேளாண் அறிவியல் மையத்துக்கு விவசாயிகளை அழைத்து அவங்களுக்கு அவங்க தேவைப்படுற பயிற்சிகள் என்ன பயிர் சாகுபடி பண்ணுறாங்களோ அதில் பயிர் பாதுகாப்பு துறையில் கீழே எப்படி பயிரை பாதுகாக்கிறது, எப்படி செலவு குறைந்த முறைகளை பின்பற்றுறது என்றதை பயிற்சிகள் மூலம் நாங்கள் விளக்கி சொல்கிறோம். இதை வந்து சில திட்டங்கள்லையும் நாங்கள் செயல்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மல்லிகையில் இப்போ இந்த மொட்டுப்புழு பராமரிப்புன்னு ஒரு திட்டம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மொட்டுப்புழு வந்து ஒரு வருஷத்துக்கு அதோட மொட்டுப்புழு வயசே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம்தான். ஒரு வருடத்தில் அது ஒரு 6-7 ஜென்ரேஷன் முடிச்சிருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மொட்டுப்புழுவோட தாக்குதனால இந்த மலர்கள் வந்து வயலட் கலராக மாறி கீழே உதிர்ந்துருது. இவங்களுக்கு ஒரு சமயம் விலை வந்து 1 கிலோ வந்து 100 ரூபாய்னு விற்கும், ஒரு சமயம் 2000 ரூபா வரைக்கும் அந்த மல்லிகை மலர்கள் விற்கும். அந்த 2000 ரூபா விற்கிற சமயத்தில் இந்த மகசூல் வந்து இந்த மொட்டுப்புழுவோட தாக்குதனால பெருமளவில் குறைஞ்சிருது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு விவசாயிகள் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை ரசாயன மருந்துகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் பயிற்சியினால் நாங்கள் என்ன செஞ்சோன்னா அவர்களுக்கு இந்த மொட்டுப்புழுவோட கூட்டுப்புழுக்கள் வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற கூட்டுப்புழுவை விவசாயிகள் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே தெரியாமல் இருந்தாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு பெவேரியான்ற உயிரியல் மருந்தை இந்த தொழு உரத்தோட கலந்து நம்ம செடிகளை சுற்றி நம்ம வச்சோம்னா இந்த பெவேரியா என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மொட்டுப்புழுக்களுக்கு நோயை உண்டாக்கி அந்த மொட்டுப்புழுக்களை அழிச்சிடுறது, கூட்டுப்புழுக்களை அழிச்சிடுது. அதனால் மேலே அந்த புழுக்களுடைய தாக்குதல் பெருமளவில் குறைஞ்சிருக்கு. இதனால் விவசாயிகள் மேலே மருந்தடிக்கிறதோட எண்ணிக்கையை பெருமளவில் குறைச்சிருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும்போது அதிக மகசூலும் அவங்களால எடுக்க முடியுது. அதே மாதிரி கத்திரிக்காயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து இந்த குருத்துப்புழுவோட தாக்குதல் தான். இதற்கு வந்து அதே நம்ம தான் சொன்ன மாதிரியே அவங்க ஒரு வாரத்துக்கு 3 மருந்து என்ற எண்ணிக்கையில் கூட அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குருத்துப்புழு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முறையான உரம் மற்றும் முறையான நீர் நிர்வாகத்திலேயே நம்ம பெருமளவில் கட்டுப்படுத்தலாம். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா செலவே இல்லாத முறைகளான விளக்கு பொறி, இனக்கவர்ச்சி பொறிகளையும் நீங்கள் விவசாயிகள் வைக்கணுன்றதை நாங்கள் நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம். இதை கடைப்பிடித்து என்ன செய்கிறாங்கன்னா விவசாயிகள் கத்திரிக்காய் நடும்போதே என்ன செய்கிறாங்கன்னா நட்ட ஒரு 10-15 நாள்லேயே விளக்கு பொறி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இனக்கவர்ச்சி பொறிகளும் ஒரு ஏக்கருக்கு 5 என்ற அளவில் வைக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மொட்டுப்புழுக்களை இந்த குருத்துப்புழுவோட முட்டைகளை கட்டுப்படுத்துகிறத ஒட்டுண்ணி அட்டைகளையும் ஒரு 15 நாள் இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு 1 cc என்ற அளவில் கட்டுறாங்க. இந்த கொட்டுண்ணிகள் என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குருத்துப்புழுவோட முட்டைகளை அழிச்சிறதுனால குருத்துப்புழுவோட எண்ணிக்கை நம்மளுக்கு குறைகிறதுனால மருந்தோட அளவையும் நம்ம விவசாயிகள் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோன்னா வெறும் எந்த ஒரு பயிரையும் தனி பயிராக போடாதீங்க, ஊடு பயிராக பொறி பயிர்களை போடுங்க என்று பரிந்துரைக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இந்த முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் இதெல்லாம் இந்த ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் அதிக அளவில் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடுகு செடியை
20 வருஷம் காலிஃப்ளவருக்கு 1 வருஷம் கடுகு செடியை நாங்கள் பயிரிட சொல்கிறோம். இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த வைரமுதுகு பூச்சியோட தாக்குதல் அந்த கடுகுல மட்டும் பாதிக்கும் போது நம்ம கடுகுல மட்டும் மருந்தடித்தா போதும். இது காலிஃப்ளவரையோ முட்டைக்கோசையோ அது பாதிக்கிறது இல்லை. இதனால் நம்ம மருந்துகளோட எண்ணிக்கையை குறைக்கணும். இதனால் ரசாயன மருந்துகளுடைய உபயோகமும் குறைக்கிறதுனால சுற்றுப்புற சூழ்நிலைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா உயிரியல் மருந்துகளை அதிக அளவு பயன்படுத்துங்கன்னு நாங்கள் விவசாயிகளிடையே சொல்லிக்கிட்டு இருக்கோம். உயிரியல் மருந்துகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 விதமான உயிரியல் மருந்துகள் இருக்குது. ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா பூஞ்சனம் சார்ந்த உயிரியல் மருந்து, அதாவது ஃபங்கஸ் பேஸ்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாக்டீரியா இது இருக்குது. மூணாவது வைரஸ் இது இருக்குது. இந்த மாதிரி எல்லா விதமான புழு பூச்சிகளுக்கு இந்த பூஞ்சான மருந்துகள் பல விதமான இதில் பல பெயர்களில் கடைகள்லேயே கிடைக்கிது. இது எளிதிலையும் கிடைக்கிது. ஒன்று பவுடர் வடிவத்திலையும் கிடைக்கிது, இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி வடிவத்திலையும் கிடைக்கிது. அதனால் விவசாயிகள் இதையோ பூஞ்சான மருந்து உயிரியல் மருந்துன்னு எந்த வித பயமே இல்லாமல் மற்ற மருந்துகள் பயன்படுத்துகிற மாதிரியே இதையும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது நாங்கள் இந்த கோடை உழவு பெருமளவில் நாங்கள் நல்ல முறையில் செய்யுங்கன்னு சொல்கிறோம். இந்த கோடை உழவு பண்ணுறதுனாலேயே நம்மளுக்கு அடிப்படை பிரச்சனையான இந்த கூட்டுப்புழுக்களையே நம்ம அழிக்கிறோம். அதனால் இப்படி நாங்கள் ஒருங்கிணைந்த முறைகளை விவசாயிகளிடையே பரிந்துரைக்கிறதுனால இந்த பகுதி விவசாய மக்கள் ரசாயன மருந்துகளை உபயோகத்தை பெருமளவு குறைக்கணுன்றது வேளாண் அறிவியல் மையத்தின் பெரும் முயற்சியாக எடுத்துக்கிட்டு அதை நாங்கள் கூடுமான வரைக்கும் எங்களோட விவசாயிகள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை தவிர்த்து இப்போ மருந்துகளோட அளவை குறைத்து நல்ல முறையில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் தகவல் அறிய எம் ஷாஹின் தாஜ் அவர்களை 09500782764 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 11/9/2015 வெள்ளிக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நபார்டு வங்கியின் நீர்ச்செறிவு திட்டத்தின் கீழ் நிலக்கடலை மற்றும் தக்காளி சாகுபடி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் பெருமாள் கோவில் வலசு கிராம விவசாயி டி வாஞ்சிமுத்து தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் ஏற்படும் பொதுவான செரிமான கோளாறுகளும் அதன் தீர்வுகளும் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்செயலியல் மற்றும் உயிர் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் டி லக்ஷ்மி பிரசாந்த் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் காந்தி கிராம் வேளாண் அறிவியல் மையத்தின் செயல்பாடுகள் குறித்து திண்டுக்கல் காந்தி கிராம் பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் மைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஏ உதயகுமார் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.